ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி குக்கிங். நம்ம இன்றைக்கி கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பரான பிதுக்கம்பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சூடான சாதத்தில் இந்த பிதுக்கம்பருப்பு குழம்பை ஊற்றி கொஞ்சமாக நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான இந்த பிதுக்கம்பருப்பு குழம்பை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பிதுக்கம்பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல அவரைக்கொட்டையை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஊறின அவரைக்கொட்டையை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி லைட்டாக அழுத்துனீங்கன்னா உள்ளே இருக்கிற பருப்பு தனியாக வெளியே வந்துடும். இதை தான் பிதுக்கம்பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா கொட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் வதங்கிட்டே இருக்கிறப்போ இதில் 7 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இதை அப்படியே ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதோட கொஞ்சமாக துருவின தேங்காய், 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, பட்டை, லவங்கம், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கறி குழம்புக்கு நம்ம எப்படி மசாலா அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த பிதுக்கம்பருப்பு குழம்பை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பிதுக்கம்பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குக்கர் மூடி போட்டு விட்டுடுங்க. வெயிட் போட்டு விட்டு 2 விசில் விடுங்க. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிதுக்கம்பருப்பு குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்கும். பருப்பு ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி குழம்புல தெரியணும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது குழம்ப தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட பிதுக்கம்பருப்பு குழம்பை இதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போது ஒரு லிட் போட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் விடுங்க, போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கறி குழம்பு டேஸ்ட்டில் நம்மளோட பிதுக்கம்பருப்பு குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்மி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.